அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அற்ப இம்மை அற்புதமான மறுமை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக மறுமையை ஒப்பிடும்போது இவ்வுலகம் என்பது உங்களில் ஒருவர் தம் ஆட்காட்டி விரலை கடலில் நுழைப்பதை போன்றதாகும். பின்னர் கடலில் இருந்து எடுக்கும் போது அந்த விரல் எந்த அளவுக்கு தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறது என்பதை கவனிக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறுமை வாழ்க்கையின் அளவில்லா சிறப்பை விளங்குவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும். இவ்வுலக வாழ்க்கையில் கிடைக்கும் இன்பங்கள் மற்றும் மறு உலக வாழ்க்கையில் கிடைக்கும் இன்பங்களை பற்றி இந்த உதாரணம் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். மறு உலகத்தில் கிடைக்கும் இன்பங்கள் கடல் அளவு நிறைந்தவை. இவ்வுலக இன்பங்கள் ஒருவர் கடலில் தனது ஆட்காட்டி விரலை நுழைத்து வெளியே எடுக்கும் போது அந்த விரலில் கடல் நீர் எவ்வளவு மிஞ்சி இருக்கும். இந்த விரலில் ஒட்டி கொண்டிருப்பதுதான் இந்த உலக இன்பம். இதுதான் இவ்வுலக மறு உலக இன்பங்களுக்கு உதாரணம். மறுமை இன்பம் என்ற கடலுடன் ஒப்பிடும் போது விரலில் ஒட்டி கொண்டிருக்கும் அளவுதான் இவ்வுலக இன்பங்கள் எனும் போது இதில் முஃமின்கள் எந்த இன்பத்தை தேர்வு செய்ய போகிறார்கள்? இதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு சொர்க்கத்தில் சிறிதளவு இடம் கிடைப்பதை பற்றி இவ்வாறு கூறுகிறார்கள். சொர்க்கத்தில் சாட்டை அளவு இடம் கிடைப்பது இவ்வுலகத்தில் உள்ளதை விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, திர்மதி, இப்னு மாஜா, அஹ்மத். விரல் நுனியில் ஒட்டி கொண்டிருக்கும் இன்பத்திற்காக கடல் அளவு இன்பத்தை இழக்கும் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் இவ்வாறு கேட்கிறான்: நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வின் பாதையில் புறப்படுங்கள் என்று உங்களிடம் கூறப்படும் போது இவ்வுலகை நோக்கி சாய்ந்து விடுகிறீர்கள். மறுமையை விட இவ்வுலக வாழ்வில் திருப்தி அடைகிறீர்களா? மறுமைக்கு முன்னால் இந்த உலக வசதி அற்பமானது. இவ்வுலக இன்பத்தை விரும்பி ஒருவர் நடந்தாலும் அதை தருபவனும் அல்லாஹ்தான். அவன் நாடாமல் ஒருபோதும் இவ்வுலக இன்பத்தை நீங்கள் அடைய முடியாது என்று பின்வரும் வசனத்தில் கூறுகிறான். யாரேனும் இவ்வுலகின் பயனை விரும்பினால் இவ்வுலகின் பயனும் மறுமையின் பயனும் அல்லாஹ்விடமே உள்ளன. அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வை நம்பாதவர்கள், நம்பியும் அவன் கட்டளைப்படி நடக்காதவர்கள், பொருட்செல்வங்கள் அதிகம் பெற்றவர்கள் ஆகியோரை பார்த்து நாமும் இவ்வாறு இருந்தால் நமக்கும் அதிக பொருட்செல்வம் இருக்குமே என்று எண்ணி ஏமாந்து விடக்கூடாது. ஏனெனில் இவ்வாறு அவர்களுக்கு பொருட்செல்வம் வழங்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்குத்தான் என்பதனை மறந்துவிட வேண்டாம். அவர்களின் மக்கட்செல்வமும் பொருட்செல்வமும் உம்மை கவர வேண்டாம். அவற்றின் மூலம் இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களை தண்டிப்பதையும் அவர்கள் ஏக இறைவனை மறுத்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்களது உயிர்கள் பிரிவதையுமே அல்லாஹ் நாடுகிறான். விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் உங்களுக்கிடையே பெருமை அடித்தலும் பொருட்செல்வத்தையும் மக்கட்செல்வத்தையும் அதிகமாக்கிக் கொள்வதும் ஆகியவே இவ்வுலக வாழ்க்கை என்பதனை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வுலகின் நிலை மழையை போன்றது. அதன் காரணமாக முளைத்த பயிர்கள் ஏக இறைவனை மறுப்போருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பின்னர் அது காய்ந்து விடுகிறது. அது மஞ்சள் நிறமாக மாறுவதை காண்பீர். பின்னர் கூலமாக ஆகிறது. மறுமையில் தீயோருக்கு கடும் வேதனையும் நல்லோருக்கு அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பும் திருப்தியும் உண்டு. இவ்வுலக வாழ்வு ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறில்லை. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு கட்டளையிட்டுள்ளார்கள். இவ்வுலகத்தை பயந்து கொள்ளுங்கள், பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நூல் முஸ்லிம். இவ்வுலக வாழ்க்கை மனிதனை மயக்கத்தில் ஆழ்த்தும். அதன் மீது ஆசையை தூண்டும். மனிதன் வளரும் போதே இந்த ஆசையும் சேர்ந்தே வளர ஆரம்பிக்கும். அதற்காக மார்க்க சட்டங்களை காற்றில் பறக்க விட்டு உலக இன்பங்களுக்கு முதலிடம் கொடுத்து விடக்கூடாது. மனிதன் வளர்ந்து பெரியவனாக ஆக அவனுடன் இரண்டு ஆசைகளும் வளர்கின்றன. ஒன்று பொருளாசை, இரண்டு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல் புகாரி.
நபி தோழர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக இன்பங்களை தான் மிக அதிகமாக எச்சரித்து சென்றுள்ளார்கள். இவ்வுலக வாழ்க்கையில் இறை கட்டளைப்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியின்படியும் நடப்பவர்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலையை போன்று தோற்றமளிக்கும். இறை கட்டளையை மதிக்காதவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்க பூஞ்சோலையாக காட்சியளிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த உலக இன்பத்தை பற்றி எடுத்துரைத்த போது கூட அவர்கள் மறு உலகத்தில் இதைவிட சிறந்த இன்பத்திற்கு காத்திருப்பதாக கூறியுள்ளார்கள். படைத்தவனை நம்பியவர்கள் மறு உலக வாழ்க்கையை நம்பியவர்கள் கடல் அளவு இன்பத்தை பெற முயற்சிக்க வேண்டும். இவ்வுலகம் முஃமின்களுக்கு சிறைச்சாலையாகவும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு சொர்க்கமாகவும் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்சம் பாயில் அமர்ந்து இருந்தார்கள். அவர்களுக்கும் அந்த பாய்க்கும் இடையே விரிப்பு எதுவும் இருக்கவில்லை. அவர்களுக்கிடையே தலைக்கு கீழே ஈச்சம் நார்கள் நிரப்பப்பட்ட தோல் தலையணை ஒன்று இருந்தது. அவர்களின் கால்களுக்கு அருகில் கருவேல இலைகள் குவிக்கப்பட்டு இருந்தன. அவர்களின் தலைமாட்டில் பதனிடப்படாத தோல் தொங்கிக் கொண்டே இருந்தது. அப்போது அவர்களின் விழாப்புறத்தில் ஈச்சம்பாயின் சுவடு பதிந்து இருப்பதை கண்டு அழுது விட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அழுகிறீர்கள் என்றார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரே, பைசாந்திய மற்றும் பாரசீக மன்னர்களான சீசரும் குஸ்ருவும் தாராளமான உலக செல்வங்களை பெற்று வளமுடன் இருந்து வருகின்றனர். தாங்களோ அல்லாஹ்வின் தூதராயிற்றே என்றேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இம்மையும் நமக்கு மறுமையும் இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டார்கள். ஆதாரம் புகாரி. ஃபிர்அவுன் என்ற கொடுமைக்கார அரசனின் ஆட்சியில் வாழ்ந்த சூனியக்காரர்கள் ஃபிர்அவுனின் கட்டளைப்படி மூசா நபியுடன் போட்டிக்கு வந்தார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது சூனியம் அல்ல, உண்மையான அற்புதம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டார்கள். அப்போது அவர்கள் ஃபிர்அவுனின் கொடுமைகளுக்கு பயப்படாமல் ஓரிரை கொள்கையை ஏற்று இவ்வாறு கூறினார்கள். எங்களிடம் வந்த தெளிவான சான்றுகளையும் எங்களை படைத்தவனையும் விட நாங்கள் உன்னை தேர்ந்தெடுக்க போவதில்லை. நீ கூற வேண்டிய தீர்ப்பை கூறிக்கொள். இவ்வுலக வாழ்க்கையில் தான் நீ தீர்ப்பு வழங்குகிறாய். எங்கள் குற்றங்களையும் எங்களை கட்டாயப்படுத்தி செய்ய வைத்த சூனியத்தையும் எங்கள் இறைவன் மன்னிப்பதற்காக எங்கள் இறைவனை நாங்கள் நம்பிவிட்டோம். அல்லாஹ்வே சிறந்தவன், நிலையானவன் என்றும் கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றும் ஃபிர்அவுன் காலத்தில் வாழ்ந்த இந்த சூனியக்காரர்களை போன்றும் மறுமை வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுத்து இவ்வுலக வாழ்க்கையில் இஸ்லாம் கூறிய அறிவுரைகளை பேணி நடந்து கொள்வோம். கேட்டதின்படி நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவளாக இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.